சுப்பு தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னி வரைக்கும் அந்த குழந்தைய நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்ல ஏதோ ஒரு குடுகுடுப்பார வந்து சொல்லி இன்னைக்கு குழந்தை எனக்கு கிடைச்சிருன்னு சொல்லி நம்புறதெல்லாம் சுத்தம் முட்டாள்தனமா. அப்படிலாம் சொல்லாதடா. பொதுவா சாமக்கோடாங்கியோட வார்த்தை பலிக்காம போனதே இல்ல. சின்ன வயசுல எங்க கிராமத்துல இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நான் பார்த்திருக்கேன். சரிம்மா, பழிச்சிட்டு போட்டுமே. இப்ப யார் அதை வேணான்றா? நான் சொல்றது நீங்க யாரும் நம்புற மாதிரியே எனக்கு தெரியல. அத்தை, அப்படி அர்த்தம் இல்ல அத்தை. குழந்தைய நாம இழந்திருக்கிறது ஒரு விதத்துல எல்லாருக்கும் பெரிய வருத்தம் தான். குழந்தை திரும்ப கிடைச்சிரும்னு அந்த கோடாங்கி சொன்னது மட்டும் நடந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவன் தான் சொல்லிட்டானே, இன்னும் நடக்கலையேன்னு நம்ம காலம் பூரா கஷ்டப்படக்கூடாது. அதத்தான் சூர்யாவும் மாமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாடி, காயத்ரி. அப்பா, அப்பா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இத பிடிமா. வாங்க. எதுக்குப்பா இது? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வணக்கங்க. வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வாங்க. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க. ஆண்டவன் புண்ணியத்துல இது வரைக்கும் மூச்சு விட்டுட்டு இருக்க முடியுது. இதை தாண்டி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏம்மா அப்படி பேசுறீங்க? மலை மாதிரி வர்ற கஷ்டம் கூட பனி மாதிரி விலகி போயிருங்கிறது தான் நல்லவங்களுக்கு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிற நிரந்தரமான விதி. உங்க குடும்பத்துக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வராதுமா. உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உண்மையிலேயே நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஏமா, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. முதல்ல அவர் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாப்போ. கொண்டு வரேங்க. ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. முதல்ல நீங்க உட்காருங்க. ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க. அது உட்காருங்கம்மா. காயத்ரி, நீ உட்காருமா. சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் பேரன் காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்மா. எல்லாத்தையும் காயத்ரி என்கிட்ட போன்ல சொல்லுச்சு. நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என் பேரனை சுப்பு தூக்கிட்டு போயிட்டா. சுப்பு எங்க போனா, எங்க இருக்கான்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பக்கம் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா யார் கண்ணிலையும் படாம அவ எங்கேயோ போய் தலைமறைவா இருக்காளே. நேத்து ராத்திரி கூட சாமக்கோடங்கி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து இந்த வீட்டு வாரிசு திரும்ப கிடைக்க போறான்னு சொல்லிட்டு போனான். இத நான் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதுல என்னம்மா சந்தேகம்? நல்ல அர்த்தத்துல தான் எடுத்துக்கணும். குழந்தை திரும்பி வருதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என் பேரன் திரும்ப வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அது நம்ம வீட்டுக்கு தான் அவன் சொல்லிட்டு போனானா, இல்ல வேற யாருக்காவது சொல்லிட்டு போனானா? நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டேனா? ஐயோ, எனக்கு எதுவுமே சரியா புரியலங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்னம்மா குழப்பம் இருக்கு? நீங்க அப்பவே கதவை திறந்து வெளியே வந்து, ஏப்பா நீ சொல்றது எங்களுக்கு தானா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே? இந்த குழப்பமே வந்திருக்காது. அதெல்லாம் செஞ்சிருப்பா. ஆனா நடு சாமத்துல வர கோணாங்கிய நேரா போய் பார்த்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி ஒரு ஐதீகம். இவளுக்கு அந்த நினைப்பு வந்ததுனாலதான் கதவை திறந்து வெளியே போறதுக்கு பயந்துருப்பா. அது ஒண்ணும் இல்லம்மா. எங்க ஊர் பக்கத்துல மரமடக்கின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு கருப்பசாமி கோயில் ரொம்ப பிரசித்தம். அமாவாசைக்கு அமாவாசை அந்த கோயில்ல ஒரு பெரியவர் குறி சொல்லுவார். அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொல்லி பரிகாரம் கேட்டோம்னா சரியான பதில சொல்லுவார். இங்க பாருமா, என்னடா கோயில் பூசாரின்னு சொல்றானேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பூசாரி சொல்றது சரியா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? நான் கேள்விப்பட்டது தம்மா சொல்றேன். எங்க ஊர்ல அவர் நிறைய பேருக்கு குறி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை அப்படியே பழிச்சிருக்கு.
அந்த சாமியாடி பெரிய கருப்பசாமி பக்தர். அந்த ஊர் பக்கம் மட்டும் இல்லாம பல ஊர்ல இருந்து அமாவாசைக்கு அவர்கிட்ட குறி கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்கம்மா. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது அப்படியே பழிச்சிடும்ங்கிறது அங்க இருக்கிற எல்லார்த்தோட நம்பிக்கைம்மா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ஒரு தடவை அங்க வந்து அவர்கிட்ட குறி கேட்டு வந்துடலாமே. என்னங்க இவர் சொல்றத கேட்கலான்னு மனசுக்கு படுது. நாம ஒரு தடவை அந்த ஊருக்கு போய் அந்த சாமியாடிய பார்த்து குறி கேட்டுட்டு வந்துருவோமா? ஏம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா குறி கேட்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு சுப்பு நம்ம கையிலயோ போலீஸ் கையிலயோ மாட்டினா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நம்ம கைக்கு தான் வரப்போகுது. ஏதோ அந்த சாமியாடி வீட்டில் தான் நம்ம குழந்தை வளர்ற மாதிரி பேசுற. அப்படி இல்லை சூர்யா. பொதுவாக குறி சொல்றவங்க குழந்தை எங்க இருக்கு, அது எந்த திசையில் இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு, அது எவ்வளவு நாளில் நம்ம கைக்கு வந்து சேருங்கிறத குறிப்பால சில விஷயத்த உணர்த்துவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற குழப்பம் எல்லாமே தீர்ந்துரும்மா. டே தயவு செஞ்சு இதுக்கு தடை சொல்லாதப்பா. என் திருப்திக்காக ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்டா. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? சுத்த விவரம் கெட்டத்தனமா இருக்கு. சூர்யா, அந்த மாதிரி பேசாதீங்க. நாம இப்ப சும்மா தானே இருக்கோம். குழந்தை எப்ப கிடைக்கும்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அண்ணி எப்ப வெளியே வருவாங்கன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். இது ரெண்டை தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா தானே இருக்கோம். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? டேய் சூர்யா, சும்மா ஒரு தடவை போயிட்டு வரதுல என்னடா தப்பு? இதோ உங்க அம்மா ஆசைப்படுறா, அவளோட திருப்திக்காவது போயிட்டு வந்துருமே. ஆமாண்டா. ரொம்ப நல்லதுங்க ஐயா. நாளைக்கு அமாவாசை. அந்த சாமியாடி குறி சொல்லுவாரு. நாமெல்லாம் கிளம்பி போனோம்னா கையோட அவரை பார்த்து குறி கேட்டு வந்துடலாம். சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே கிளம்பலாம். என்னங்க, தயவு செஞ்சு நீங்களும் ரெடி ஆகுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். நாளைக்கே கிளம்பலாம். அதுவும் அத்தையோட திருப்திக்காக அவரை மீட் பண்ணி குறி கேட்கலாம். என்னமோ பண்ணுங்க. அப்பா, நீங்களும் கூட வாங்கப்பா. ஹேண்ட்ஸம் வழங்கும் கபாலி டம்பஸ் ரிவ்யூ நெருப்புடா. என்ன ஆச்சு மல்லிகா? ஏன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. வேற எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. பாவத்துக்கு மேல பாவமா செஞ்சுட்டே போறேன்னு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், நீ என்ன பாவம் பண்ண? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஒரு பாவமும் பண்ணல. உன் மேல எந்த களங்கமும் இல்ல. இதுதான் உண்மை. நீங்க அப்படிதான்க்கா சொல்வீங்க. நான் நல்லா இருக்கணும்ன்ற நினைப்புதான் உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியலையே. நினைச்சுதான் ஆகணும். நீ தான் அப்படி நினைக்கணும். நீ இப்படி நினைக்கும் போதுதான் நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ பண்ணிய கோயில்ல சத்தியம், அது கூட உள்ளது உள்ளபடிதான் பண்ணிருக்க. மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு. துரோணர் தளபதியா இருந்து போர் தொடுக்கும் போது எதிரிகளால் சமாளிக்கவே முடியலையா. அப்போ துரோணர் இறந்து போனாதான் கௌரவர்களோட வெற்றியை தவிர்க்க முடியும்னு நினைச்ச கிருஷ்ணர் தர்மனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு போய் சொல்லு, அதை கேட்டா துரோணர் சாஞ்சிருவான்னு சொல்லியிருக்காரு. ஆனா தர்மர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த போர்ல நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா பொய் மட்டும் சொல்லவே மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. வேற வழியே தெரியாத கிருஷ்ணர் யுத்த காலத்தில் வந்த அஸ்வத்தாமங்கிற யானையை போய் கொள்ளுங்கடான்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட வீரர்களும் யானையை போய் கொண்டு இருக்காங்க. இப்ப கூப்பிட்டு சொன்னாராம்,
போ அஸ்வத்தாம இறந்துட்டான்னு சொல்றான்னு இருக்காரு. ஆனா இறந்து போனது யானையால துரோணரோட பையனாங்கிறது முக்கியம் இல்லை. அஸ்வத்தாம இறந்தாங்கிறது தான் உண்மை. அதை போய் தர்மன்னு சொல்லியிருக்காரு. அதை கேள்விப்பட்ட துரோணர் தன் மகன் தான் இறந்து போயிட்டான்னு நினச்சி கையில் இருந்த ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு அப்படியே சாஞ்சி போயிட்டாராம். அப்போதான் மகாபாரத போரே திசை திரும்பி இருக்கு. அதே மாதிரி தாம்மா நீ பண்ணினதில் எந்த தப்பும் இல்லை. நீ பண்ணின சத்தியத்தில் எந்த பொய்யும் இல்லை. நீ உண்மையை தான் சொல்லியிருக்க. ஆனா நான் ஏற்கனவே விமல் கிட்ட அதைத்தான் சுத்தமா மறந்துருன்னு சொல்றேன். நீ விமல் ஒருத்தனை பார்க்கல, அவங்க கூட பழகல, எல்லாத்தையும் தூக்கி எறி. முதல்ல உனக்கு எதுவுமே நடக்கல, நல்லதை மட்டுமே நினை. உன்னை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கு நினை. அதுதான்மா உண்மை, புரிஞ்சுக்கோ. நான் ரொம்ப பாரமா இருக்கு. நானு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஏய், பாரமும் இல்ல, ஒரு மண்ணும் கட்டியும் இல்ல. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி உள்ள வா, உனக்கு பசிக்கல? அண்ணா நீங்க வாங்க, நான் சாப்பிடலாம். வா. ஆமாம்மா, அமாவாசை அன்னைக்கு குறி சொல்கிறது தானே, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. வாங்க வாங்க, என் கையில் என்னங்க இருக்கு? கருப்பசாமி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதானே சொல்ல போகிறாரு. நான் சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், வாங்க, எப்போ வேணாலும் வாங்க. சரி பார்வதி, நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு பாரு. சரிங்க. அப்பா, அமாவாசைக்கு அமாவாசை கோவிலே இருப்பீங்களா என்ன? என்ன இப்படி கேட்குற? அமாவாசைக்கு அமாவாசை அப்பா காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து கோயில குறி சொல்லுவாங்க. குறி சொல்றதா? அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, அமாவாசை அன்னைக்கு போய் கருப்பசாமி கற்பூரம் காட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உட்காருவேன். அந்த கருப்பசாமி எனக்குள்ளே இறங்கி அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தையை சொல்லுவார். என் கையில் ஒன்றும் கிடையாதும்மா. ஒரு சிலருக்கு பதில் சொல்ல மாட்டார், எல்லாம் அவரோட விருப்பம். நான் வெறும் கருவி தான். கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குப்பா. அப்பா, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லுமா. நான் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால இப்படி குறி சொல்றது, சாமி ஆடுறதெல்லாம் பார்த்ததே இல்லப்பா. இப்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க கூட நானும் வருவேன். தாராளமா வாமா. அதுக்கு என்ன லட்சுமி, கோயிலுக்கு போறது குறி கேட்கறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பாவை பார்க்க வர்றது பக்கத்தூர்காரங்க மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து எங்கெங்கிறதோ வருவாங்க. விழுப்புரம், வந்தவாசி, கண்டமனூர், அருப்புக்கோட்டை அங்கிருந்தெல்லாம் வருவாங்க. அவ்வளோ ஏன் சீராயி சுந்தர், மதுரை முத்துப்பாண்டிலாம் அப்பாட்ட மாசம் மாசம் வந்து குறி கட்டு போவாங்க தெரியுமா? அப்படியா? அப்ப அப்பாக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லிக்க கூடாதுமா. நான் சொன்னேன் இல்லையா, நான் வெறும் கருவி தான், எல்லாம் அந்த கருப்புசாமி தான். அவர் வந்து என்ன ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் நான் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. அப்பா, அப்ப நாளைக்கு நான் கண்டிப்பா வர போறேன். உங்க பக்கத்துல நின்று நீங்க எப்படி அருள்வாக்கு சொல்றீங்கன்னு நான் பார்க்க போறேன். கண்டிப்பா வாமா. கண்டிப்பா போறோம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி சரி, எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைமா. சரி வாமா. நானும் வரேம்மா. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா ஒரு நிமிஷம். மல்லிகா ஒரு நிமிஷம். மல்லிகா நில்லு. மல்லிகா ஒரு நிமிஷம் இரு. மல்லிகா, உன்ன பக்கத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ புரிஞ்சுக்க மாட்டே மல்லிகா. இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எது இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். நில்லுங்க மல்லிகா, என்ன விளையாடுறீங்களா? உங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்காகலாம் ஒண்ணு இங்க வரல, உன்னை பார்த்து பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்க வீட்ல தனியா பேச முடியாதனாலதான் இங்க வந்திருக்கேன். இத கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா? வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் தப்பு, எனக்கு பிடிக்கல. சொன்னா கேளு மல்லிகா, ப்ளீஸ். எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். அன்னைக்கு என் அம்மா மாமாவும் உங்க வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்தையும் மீறி அன்னைக்கு நீ கோயில சத்தியம் பண்ண பாத்தியா? அதை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? வாழ்க்கையில நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு வைஃப் கிடைக்க போறேன்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்னடானா, இது பாருங்க, இது கிராமம். நீங்க இப்படி எல்லாம் தனியா மீட் பண்ணி பேசுறது ரொம்ப தப்பு.
யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய விவகாரம் ஆயிடும். ஒண்ணுமே நடக்காததுக்கு 1000 கதை கட்டி விட்ட இந்த ஊர்ல நீங்க தனியா வந்து பேசணும்ன்றீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிடாது? அப்புறம் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கோவில்ல நிக்க வச்சு மறுபடியும் சத்தியம் பண்ண சொல்வீங்க, அதானே? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். மல்லிகா 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 ஒரு நிமிஷம் மல்லிகா ப்ளீஸ். கருப்பா வந்திருக்க. மல்லிகா நில்லு. என்னாச்சுமா உனக்கு? எதுவும் இல்லையா? ஏம்மா என்னம்மா அது? காத்து வர்றது இல்லையா? அடிக்கடி எதுவும் பண்ணல? அடி எங்கயா பட்டிருக்கா? பார்த்து வர தண்ணி வேணா குடிக்கிறீங்க? ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். பார்த்து வரக்கூடாதப்பா. என்ன? இல்ல தப்பு ஏன் மேலதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரோட்ல கார் வரதை கவனிக்காம நான் தான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. உனக்கு எங்கேயும் அடிப்படல? இல்ல இல்ல அடி ஒன்றும் படலையே. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க ப்ளீஸ். வாங்க. பார்த்து போமா. பார்த்து ஓட்டு. சரிம்மா உட்கார் காயத்ரி. மல்லிகா மல்லிகா என்னாச்சு உனக்கு? ஏறு காயத்ரி. மல்லிகாவா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. ரோட்ல யாராச்சும் இப்படி கண்ணு மணி தெரியாம ஓடுவாங்களா? கார் இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் மல்லிகாவா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா உன்னை கேட்பேன். நீங்க சென்னையில தான் படிச்சீங்களா? விடி விமென்ஸ் காலேஜ்? இதை நான் எதுக்கு கேக்குறேன்னா, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு இதே மல்லிகாங்கிற பேர்ல. என்ன இவ பேசிட்டு இருக்காங்க? தெரியலையே. கூப்பிடுப்பா, மணி ஆச்சுல, நம்ம போணுமே. அவங்கள நாங்க காயத்ரி, தேடிட்டு இருக்கோம். time ஆச்சு, வா. வந்துட்டேன் சூர்யா. காயத்ரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வா. மல்லிகான்ற பொண்ணை பத்தி ஏதோ தகவல் கேட்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஏய், என்ன பேர் சொன்ன? காயத்ரியா? அவங்க பேரு ஏதோ காயத்ரின்னு சொன்னாங்க. வா காயத்ரி. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நீங்க விடி விமென்ஸ் காலேஜ்ல தானே படிச்சீங்க? இல்லங்க, நான் சென்னையில தான் படிச்சேன். பட் நீங்க சொல்ற காலேஜ் இல்ல, நான் வேற காலேஜ். ஆமா, நீங்க? என் பேரு காயத்ரி. சென்னையில இருந்து வரோம். இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் சாமியாடி கோவில்ல குறி சொல்லுவாரா, அதான் ஃபேமிலியோட அவர்கிட்ட குறி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஓ அப்படியா? சரிங்க, நான் வரேன். காயத்ரி வாமா. என்ன இவ்வளவு நேரம் எனக்கு பேசிட்டு? வாமா உட்காரு. வண்டி எடுறா. மல்லிகா ஒரு நிமிஷம். மல்லிகா 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 ஒரு நிமிஷம். மல்லிகா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க, தப்பா நினைச்சுப்பாங்க. கேளு. சாமி, விதை நெல்லு போட்டிருக்கேன் சாமி. மழை நல்லா பெய்யணும், பயிரெல்லாம் நல்லா விளையணும். இந்த வருஷம் சாகுபடி அமோகமா இருக்கணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமி. நல்லதாம்மா கேட்டிருக்க. உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே நல்லதுதான் நடக்கும். மழை அமோகமாக பெய்யும், விளைச்சல்ல எந்த குறையும் இருக்காது, எல்லாம் அமோகமாக இருப்பாங்க.
யோசிக்காம சாகுபடி ஆரம்பிச்சிருங்கம்மா. கருப்பா இந்தாங்க. கருப்பா, சொல்லு. என் வீட்டுக்காரர் என்னை பிரிஞ்சு 1 மாசம் ஆச்சு. அவர் எங்க போனாரு, எங்க இருக்காருன்னு எதுவுமே தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். கவலைப்படாதம்மா. உன் புருஷன் என்ன எண்ணி 10 நாளைக்குள்ள உன்கிட்ட நல்லபடியா வந்து சேர்ந்துருவாமா. சரிங்க சாமி. நீ ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிடு. சரிங்க சாமி. செய்வியா? செய்வேன். இந்தா. என்ன மல்லிகா சொல்லு. அண்ணா நீ எங்கன இருக்க? கோயில்ல தாம்மா இருக்கேன். அப்பா குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நாம மோசம் போயிட்டோண்ணே. அந்த காயத்ரியும் அப்பா கிட்ட குறி கேட்கறதுக்காக நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கானே.